இங்க ஒரு குரூப் நடுக்கடல இருக்கிற ஒரு தீவுல புதையல தேடி போறாங்க. அங்க போய் ரீச் ஆனதும் எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு தெரியாம எல்லா பக்கமும் தோண்டி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தோண்டியுமே புதையல் கிடைக்க மாட்டேங்குது. சோ எந்த தப்பான தீவுக்குள்ள வந்துட்டோன்ற பயத்துல கேப்டன் இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல போய் விழுந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு பெண்குயின் தண்ணிக்குள்ள இருந்து மேல வருது. பார்த்தா அதோட வாயில ஒரு தங்க பிஸ்கட் இருக்கு. அதை பார்த்தது ஷாக் ஆனவன் அவங்க டீமை கூப்பிட்டு தங்கத்தை கண்டுபிடிச்சு வச்சுன்னு கூப்பிடுறான். ஆனா இவன் கத்தின கத்துல அந்த பெண்குயின் பயந்து தண்ணிக்குள்ள போயிடுது. கரெக்டா அவங்க வந்து பார்க்கும்போது இங்க எந்த பெண்குயினுமே காணோம். இவனு எவ்வளவோ சொல்லி பாக்குறான், ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சோ ஏற்கனவே இந்த கோவத்துல இவன் அடிச்சலான்னு பக்கத்துல வராங்க. அதுக்குள்ள உள்ள போன அதே பெண்குயின் திரும்ப தங்க பிஸ்கட்டோட வந்து நிக்குது. அதோட வாயில இருக்கிற தங்க பிஸ்கட்டை பார்த்தது எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. இப்ப கேப்டன் மீதி தங்கத்தை தேட சொல்லி ஆர்டர் போடுறான். அதுக்காக அந்த தங்கம் இருக்கிற இடம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இந்த பெண்குயின் மட்டும் தானே. அந்த பெண்குயினோட கழுத்துல கத்திய வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு புத்திசாலி மட்டும் பறவை எப்படா பேசுன்னு கேக்குறான். அந்த கேப்ல அந்த பெண்குயினோ இவனுக்கு இருந்து தப்பிச்சு ஓட பாக்குது. அதுக்குள்ள கேப்டன் அதோட கால்ல கட்டியிருந்த கயிறு இறுக்கமா பிடிச்சிடறான். கடைசியில் அந்த கேப்டனோட சேர்த்து கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. ரொம்ப தூரம் போனது ஒரு இடத்துல வெளியில வரா. பார்த்தா அங்க ஒரு பெரிய கப்பல் நின்றுட்டு இருக்கு. அது மேல ஏறி பார்த்தா இவங்க தேடி வந்த மொத்த புதையில அந்த கப்பல் மேலதான் இருக்கு. அந்த சந்தோஷத்துல இவன் கத்துல அந்த ஒளிஞ்சிருந்த எல்லா பெண்குயினும் வெளியில வந்துருது. வந்து இவன் புதையில அடிக்க அது மாதிரி சண்டை போடுது. ஆனா இவன் எப்படியோ அதுல கிட்ட தப்பிச்சு அந்த கப்பலை வெளியில எடுத்துட்டு வந்துடுறான். வந்து இவனோட டீம் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புதையில எடுத்த கதையை சொல்லி பெருமைப்பட்டு இருக்கான். கடைசியில தான் தெரியுது அது எதுவுமே உண்மையான தங்கமே கிடையாது.